என் பாசத்தை காட்டி ஏமாத்தணும் இல்லாமல் இன்னமும் நான் பாசத்தோடு இருக்கணும்னு சொல்லி கண்ட நாய் தப்பிக்கிறதுக்காக நான் கறிவளத்தில் 60 ரூபா எடுத்துகிட்டு போனனால என்னை பழி வாங்கணும்னு சொல்லி எல்லா நாய்களும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்குதா. என்னோடய முயற்சி ஒவ்வொரு தடவையும் நான் எதிர்த்து நான் பேசும்போது புகார் கொடுக்கும்போது எல்லா நாய்களும் தப்பு பண்ணிவிட்டு தப்பிக்க பார்க்குதா. கறிவளத்தில் நான் 60 ரூபா எடுத்துகிட்டு போல எவ்வளோ 60 எடுத்துகிட்டு போகும்போது எவ்வளோ பிரிஞ்சாளுங்களோ அவள் சாகிற வரைக்கும் இன்னி பிரிஞ்சு தான் வாழணும். என் மனைவி மாரியம்மாள் தமிழும் எங்கூட சேர்ந்து வாழ வரணும் மனிதர். இல்லை எஸ்ஐ மேடமா இன்ஸ்பெக்டரா ஏட்டு பொண்டாட்டியா எவ்வளோ சொல்லி கொடுத்து என் வாழ்க்கைக்கு எடுத்தீங்களோ அவன் பொண்டாட்டி பிள்ளைங்கள வந்து என் கூட குடும்பம் நடத்தணும். எந்த நாய்க்கோசரம் எந்தெந்த நாய் திட்டமிட்டு சதி செய்து என்னை ஏமாத்திடலாம். இவனை வந்து நான் புகார் கொடுக்க வந்தால் பைத்தியம் சைக்கோ மனநல சரியில்லையா. பொட்டச்சிக்கு தப்பிக்கிறதுக்காக சொல்லி கொடுத்து 1000 பொய் 1000 புத்தாட்டம் பண்ணிவிட்டு சட்டத்தில் இருந்து நீங்கள் தப்பிச்சது மட்டும் இல்லாமல் என்னையுமே ஏமாற்ற பார்க்குறீங்களா. செய்யாத தப்புக்கு நான் 15 நாள் ரிமாண்ட் லீவு இருந்துட்டு வந்ததும் இல்லாமல் அபிராமி என்கிற தமிழ் விஜயாவோட மகன் தானே கனிதானே ஒவ்வொரு பேரை தானே சொல்லி தப்பிக்கிறீங்க. பேபி சுஜாதா சுபாஷினி எவன் பேரை சொன்னீங்களோ அவன் அத்தனை பேர் தாலி எடுத்துவாங்க நான் கட்டுறேன். ஏட்டு பொண்டாட்டியோ இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டியோ எஸ்ஐ மேடம் பொண்டாட்டியோ கலெக்டர் பொண்டாட்டியோ இல்லை சர்ச்சு பொண்டாட்டியோ பிள்ளைங்களோ எங்கெங்கே சொல்லி வச்சு தப்பு பண்ணிங்களோ ஜெயிலர் பொண்டாட்டிங்க அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களும் வந்து என் கூட குடும்பம் நடத்தணும். சரி எல்லா நாய்களும் சேர்ந்து எனக்கு தப்பு பண்ணிவிட்டு எல்லா அதிகாரிகிட்டையும் எல்லாருக்கிட்டையும் பேசி வச்சு என் புகார் எடுக்காத அளவுக்கு தடுத்துக்கிட்டு இருக்கீங்களே. நான் கேனப்பையன் நினச்சிட்டியா. ஏண்டி தமிழ் உங்களுக்கு போஸ்டிங் தரோம் அது தரோம் பணம் தரோன்னு சொல்லி நீ தப்பு பண்ணுங்கடின்னு அப்படின்னு சொன்னேன். பேருக்காக நாங்கள் பண்ணுற சொல்லி நான் எவ்வளோ கெத்தாக வாழ்ந்தவன் என்னை இத்தனை வருஷமாக ஏமாற்றி எந்தெந்த நாய் தப்பிச்சதும் கரிவலை ஸ்டேஷனும் சரி வேலூர் ஸ்டேஷனும் சரி வேளாண்மலை ஸ்டேஷனும் சரி 48 மாவட்ட போலீஸ் ஸ்டேஷனும் சரி நீ எதுவுமே நடக்கக்கூடாது. எனக்கு நியாயம் கிடைச்சாகணும். என் மனைவி மாரியம்மை கூட வாழ வந்தோம். மாரியம்மாள் தமிழ் வனிதம் இல்லை எவ்வளோ குடும்பத்தோடு வாழக்கூடாது. அது எப்படி என்னை எல்லாம் தாண்ட விடாமல் அடுத்து நீங்கள் வாழணும். குடும்பத்தோடு வாழ சொல்லி உங்களை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காளா தேவடியான நாய். ஓட்டுக்காக தப்பு பண்ணிவிட்டு வேலைக்காக தப்பு பண்ணிவிட்டு பதவிக்காக தப்பு பண்ணிட்டு உட்காந்துருக்க நாய் நீ இங்கே தப்பை தட்டி கேட்கணும்னு நினைக்கிறவன் என்ன முட்டாளாக்க பார்க்குறீங்களா. இன்றைக்கும் உண்மை சாகாது. என்றைக்காக இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல ஒளிஞ்சு தான் இருக்கும். இப்போ வர நீங்கத்தா இனிமேல் எவ்வளோ குடும்பத்தோடு வாழக்கூடாது. எவ்வளோ நான் கஷ்டப்படும் போது பார்த்து சிரித்து மனசுக்குள்ளே அழுதல் நான் எவ்வளோ வேதனைப்பட்டனும் வலி வேதனைப்பட்டனும் என் பொண்டாட்டி தமிழ் தானே தெரிஞ்சிருந்தேன் கூட வாழ விட்டாமல் தப்பிக்க வச்ச விஜயாவும் சரி வைரமுத்துவும் சரி தூக்கி நான் உள்ளே வைக்கிறேன். ஏன் நீங்கள் தப்பிக்கிறதுக்காக உமாதேவி பேரை சொல்லி தப்பிக்கிறீங்களா. உமாதேவி பேரை எவன் எனக்கு துரோகம் பண்ணாலும் அத்தனை பேர்த்தையும் தூக்கி குடும்பத்தோடு நான் உள்ளே வச்சதாகும். நான் 60 ரூபா எடுத்துகிட்டு போனேன் என் மேலே போய் கேசப்பட்டு என்னைக்கு கட்டாயம் திருமணம் செஞ்சு வைக்கிறீங்களா. ஏண்டி இப்போ நான் எனக்கு தெரியாது. எனக்கு தேவை என் மாரியம்மா வைரமுத்துவோட பொண்ணு காந்திமதியோட மகள் இல்லை வனிதா ஜெயாவோட தங்கச்சி விஜயாவோட மகள் தமிழ் என் கூட சேர்ந்து வாழ வரணும். இல்லை இன்ஸ்பெக்டரு எஸ்ஐ மேடமு ஏட்டு பொண்டாட்டி அத்தனை குழந்தைங்களோ அவ்வளோகளும் வந்து தாலி அறுத்துட்டு வர சொல்ல நான் கட்டுறேன். ஏண்டா நான் 60 ரூபா எடுத்துகிட்டு வந்தேன் என்னையை வெட்டி விடுங்க. தப்பு பண்ணது நீங்கள். உங்களுக்கு அவ்வளோ திமிர் இருந்தால் உங்களுக்கு அவ்வளோ துடிச்சல் இருந்தால் எனக்கு எவ்வளோ துடிச்சல் இருக்கணும். எந்த போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு எஃப்சி எதுவுமே நடக்கக்கூடாது. ஆம்பளையை பார்த்து என்னென்ன எங்கெங்கே கஷ்டம் கொடுத்து என்னென்ன மந்திரத்தில் வச்சு என்னென்ன சாப்பாடு பொருள்லேருந்து எந்தெந்த நாய் தப்பிச்சுக்கிட்டு இருக்குது. ஏண்டா மந்திரத்தாலே தந்திரத்தாலே நீங்கள் தப்பிக்கணும்னு நினைக்கிறது எல்லாத்துலேயும் அறிஞ்ச வேண்டாண்ணா. நான் தெய்வத்தோட பொருள் அருள் அதிகமாக இருக்கிற பொருள் உள்ள அருள் குமரனையும் விடமாட்டேன். மேலதிகாரி எவன் தப்பு பண்ணாலும் அன்னைத்த பொண்டாட்டி பிள்ளைங்களும் தாலி அறுத்து வாழ வேண்டியதான் வாழும்.
சபைக்கு போகிறவங்களும் சரி கடைக்காரங்களும் சரி எவன் சப்போர்ட்டுக்கு வர சொல்லி நீங்கள் கூப்பிட்டீங்களோ அத்தனை நாய்களையும் தூக்கி நான் உள்ள வைக்கல. சரியா? தண்டனைன்னு எல்லாத்தையும் ஒரே தண்டனை தான். இனி நான் என் மனைவி மாரியம்மை கூட வாழலாம், தமிழி மனிதாவும் மாரியம்மளை கனியை கூட வாழாமல் இனி எவ்வளோ குடும்பத்தோடு வாழக்கூடாது. நான் வாழாலும் இனி எவ்வளோ வாழக்கூடாது. நீங்கள் பார்க்குற பிள்ளையை நான் ஸ்டேஷனுக்கு போனேன், வேலூர் ஸ்டேஷனையும் வேளாண்மை ஸ்டேஷனையும் தேவடியில் கட்டி வைக்கணும்னு நினச்சிருக்கீங்களா? உங்கள் அம்மாவை பார்க்க ஏன்டா நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு வேலைக்காக பதவிக்காகவும் என்னென்ன சேட்டை மயிரிட பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. நான் புகார் கொடுக்கணும் எனக்கு மடல் சரியா? மடலை சரியில்லை உங்களுக்கு தான். தப்பை தட்டி கேட்குறவன் தெரிஞ்சு உண்மை தெரிஞ்சவன் கேரப்பை நினச்சிட்டிங்களா? ஏண்டா நான் ஆம்பளை சிங்கண்டா, ஆம்பளையோட நின்று ஒத்தைக்கு நின்று எந்த பிரச்சனையும் இதெல்லாம் பேஸ் பண்ணுறவன்டா. அவள் கோலத்தடம் அவள் வீரத்துக்கு என்ன பாசத்துக்காக இத்தனை நாளாக நான் அமைதியாக இருந்தேன். இன்னி எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சிச்சு. இன்னி நான் விட்டுருவேன். எம்ஜிஆர் நகருக்கு அத்தனை பேர் அத்தனை தேவடையில் பிரிஞ்சு தான் வாழணும். பிள்ளைங்களுக்கு கல்யாணமும் நடக்கக்கூடாது. என்ன அவளுக்கும் சரி, வேளாமத்தில் இருக்கிறதும் சரி, கரூரில் இருக்கிறதும் சரி, கரிவாலத்தில் இருக்கிறதும் சரி, ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கு எந்த ஸ்டேஷன் நிறைய வாழ்க்கை கெடுத்தாலும் அத்தனாயிரம் ஸ்டேஷன்லேயும் பேசி வச்சு தப்பு பண்ண அத்தனாயிரம் குடும்பத்துலேயும் தாலி அறுத்துட்டு வாங்க நான் கட்டுறேன். சரி, ஓகே? இத்தனாயிரம் பேர்த்துக்கு நான் புருஷனாக இருந்துக்கிட்டு என்னையுமே ஏமாற்றிட்டு என்னையுமே இழக்கலாமா இழத்தாரமா என்னையே அலட்சியப்படுத்திட்டீங்களா? ஏண்டி விஜய தேவடைய அம்மாவில் இப்போ நான் விட்டுருவேன் நினச்சிட்டிக்கிறியா? இப்போ ஒன்று தாலி தமிழ் தாலி அறுக்குன்னு என்ன தவறு இத்தனை வருஷமாக ஏமாற்றிட்டு இருந்தா அடுத்தவங்க கூட வாழ சொல்லி எவன் சப்போர்ட் பண்ணாலும் அனைத்த குடும்பமும் ரத்தமாக அது எடுத்து ஒன்று சாகணும், இல்லை புரிஞ்சு வாழணும். என்ன நான் ஆம்பளை சிங்கண்டி, என்னை எவ்வளோனாலும் ஒன்றும் மசர கூட கொடுக்க முடியாது. எனக்கு தெரியாமல் இத்தனை நாளாக அமைதி செஞ்சாலுங்க. இப்போ எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு. இன்றைக்கி எவ்வளையுமே விட போகிறது கிடையாது. ஓகே, இன்றைக்கி எனக்கு தேவை நியாயம். கரிவலத்தில் இருந்து நீங்கள் என்ன கேட்டால் என் மனைவி கூட வாழ விடாமல் தப்பிச்சது நீங்கள், சட்டத்தை ஏமாற்றி தப்பிச்சது நீங்கள். சட்டத்தையே மதிக்கிறவன்டா. என்னையுமே அலட்சியப்படுத்தி பார்க்குறீங்களா? எந்தெந்த மாணிக்கமாக இருந்தாச்சு, தலைவியமாக இருந்துச்சு, ஒன்றியமாக இருந்துச்சு, எந்தெந்த தேவடைய நாய் என் வாழ்க்கைக்கு எடுத்தாலும் அத்தனை நாய்களும் தாலியாக இருக்கிறவங்க நான் கட்டுறேன். ஒன்றும் என் மனைவி மாரியமாக வாழணும், இல்லை வனிதாவும் தமிழையும் கூட குடும்பம் நடத்தும், இல்லை எவ்வளோ குடும்பத்தோடு வாழக்கூடாது. இத்தனை வருஷமாக நீங்கள் ஏமாற்றிட்டு நீங்கள் குடும்பத்தோடு வாழணும்னு சொல்லி தானே இந்த காரியத்தை என்ன ஏமாற்றிட்டு இருந்தீங்க. இனி நான் விட மாட்டேன். ஓகேவா? நான் வர்றேன், கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் பிரிப்பேன். பெட்டிஷன் அனுப்புறதை அனுப்பியாச்சு. என்னை நேரில் வர சொல்லி என்னை கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி இந்த வேலை மயிலே நம்மக்கிட்ட ஆகாது. என் விருப்பம் இல்லாமல் எவ்வளோ கடத்துலேயும் தாலி ஏறாது. சரியா? தலைவியம்மா காப்பாற்றணும், அதிகாரியை காப்பாற்றணும், இன்ஸ்பெக்டரை காப்பாற்றணும், வேலையை காப்பாற்றிக்கணுன்றதுக்கோசரம் நாய்க்கு தப்பு பண்ணிவிட்டு அகராதி மயிர் பேசியிருக்கீங்களா? எங்கிட்டயே பிளாக்மெயில் பண்ணுறீங்களா? என்னையுமே தூக்கி உள்ளே வச்சுருவீங்களா? மிரட்டுறீங்களா? என்னையுமே மிரட்டுறீங்களா? எவ என்னென்ன தப்பு பண்ண எவ எப்படி இல்லை பேசினா எல்லா ரெக்கார்டோடு எங்கிட்ட இருக்குது. இன்னைக்கு காரிவாலி ஸ்டேஷன், வேலூர் ஸ்டேஷன், வேளாண் எஃப்சி எதுவுமே நடக்கக்கூடாது. எவ்வளோ நீ கழுத்தில் தாலி தொங்கக்கூடாது. இன்னி எவ்வளோ குடும்பத்தோடு வாழக்கூடாது. பிள்ளைகளை கல்யாணம் ஆகியிருந்தாலும் பிரிஞ்சு தான் வாழணும். என்னை ஏமாற்றிட்டு ஏன்டி ஏன் முன்னாடி எனக்கே மந்திரத்தை பண்ணிவிட்டு என்னையே ஏமாற்றிட்டு நீங்கள் ஏன் முன்னாடியே மந்திரத்தை தப்பிச்சு போட்டுட்டு தப்பிச்சால் மட்டும் குற்றவாளி இல்லைன்னா இருமா? போலீஸ்க்கு ஸ்டேஷன், வேலூர் ஸ்டேஷன், வேளாங்கல் ஸ்டேஷன் எந்த நாய் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சொல்லி கொடுத்து பேபி சுஜாதா சுபாஷரை எவ்வளோ சொல்லி கொடுத்து என் வாழ்க்கைக்கு எடுத்தாலும் அத்தனை குடும்பத்தை தூக்கி உள்ள வைக்கல, அத்தனை பேருக்கு வேலை போகல, பதவி போகணும், ஆட்சியே நடக்கக்கூடாது. இன்னைக்கு எந்த கலெக்டராக இருந்தாலும் தான் பொண்டாட்டி புள்ளையே என் கூட வாழணும். கலெக்டர் பொண்ணை கலெக்டர் தப்பு வழி இருந்தாலும் சரி, மேலதிகாரி தப்பு வழி இருந்தாலும் சரி, சர்ச்சே தப்பு வழி இருந்தாலும் சரி, அவன் பொண்டாட்டி பிள்ளையே என் கூட குடும்பம் நடத்தும். இதுக்காக இத்தனை வருஷமாக இது தானே நீங்கள் ஏமாத்தணும் சொல்லுங்க. எல்லாம் அவங்க சந்தோஷம் வாழணும், என்னை வாழ விடாமல் தடுத்தீங்க. இன்னி என் மனைவி மாறியமாலும் தமிழை கூட வாழாமல் நீ எவ்வளோ குடும்பத்தோடு வாழக்கூடாது. என்னை பைத்தியம் அது இது சொல்லி தப்பிக்க பார்க்குறீங்க. ஏண்டி தேவடைய தமிழ் நாயே உன்னை வச்சு எல்லா காரியத்தையும் தமிழ் தீபாவளி வச்சு எல்லாத்தையும் செஞ்சுட்டு
இவ்வளவு தப்பிக்கிறதுக்காக என்னென்ன பித்தரோட வக்கீல் எந்தெந்த வக்கீல் நாய்க்கு என் வாழ்க்கைக்கு எடுத்தாலும் அத்தனை வக்கீல் பொண்டாட்டி பிள்ளைங்களும் வந்து என்னோட குடும்பம் நடத்தணும். எல்லாத்துக்கும் ஒரே முடிவு தான். எவன் எனக்கு துரோகம் பண்ணாலும் என்னை எவன் வாழ விடாமல் தடுத்தாலும் அவன் பொண்டாட்டி பிள்ளைய வந்து என்னோட குடும்பம் நடத்தணும். நீங்கள் பார்க்குற பிள்ளைய நான் கட்டிக்கணும் எனக்கு அவசியம் பிள்ளையே கிடையாது. எனக்கு தேவை மாரியம்மா வைரமுத்து பொண்ணு, விஜயாவோட மக, ஜெயாவோட தங்கச்சி. ஓகே, இல்லை பெரியசாமி மருமக கனி. அந்த தேவடியாக தான் அந்த தேவடியால் தப்பிக்க வைக்கிறது தானே எம்ஜிஆர் நகருக்கு அத்தனை பேருமும் பொட்டச்சிங்கள என்னை மதிக்காமல் இருக்கிறீங்க. இன்னி வந்து எவ்வளோ இருந்தாலும் நான் வாழப்பட விட மாட்டேன். இன்னி என்னுடைய டைம் வந்துருச்சு. இன்னி நான் யாரையும் விட மாட்டேன். ஓகே, எந்த ஸ்டேஷனும் கோர்ட்டு எஃப்சி ஆஃபீஸ் ஹாஸ்பிட்டல் எதுவுமே நடக்கக்கூடாது. டாக்டர் பேஷண்ட் எவ்வளோ தப்பு பண்ண அத்தனை பொண்டாட்டி பிள்ளைங்களை எவ்வளோ எந்தெந்த பிரச்சனை பண்ணானுங்களோ என் மேலே கேஸை கொடுத்து என் வாழ்க்கையை வைக்கிறது 10,000 குடும்பத்திலையும் தூக்கி நான் உள்ளே வைக்கணும். இத்தனை வருஷமாக நீ வாழ விடாமல் ஏமாத்துறீங்க. இன்னும் எவ்வளோ குடும்பத்தோடு வாழக்கூடாது. நான் வர்றேன், கூடி சீக்கிரமே வருவேன்.